அப்படி திரும்ப வாணி ஜெயராம் அவர்களுடைய பாடல்களில் உங்களுக்கு இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு இன்னும் பாடவும் எளிதாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக வந்து என்னுடைய முதல் சங்கீதத்தின் பேரில் ஒரு ஈடுபாடு வந்ததே வந்து சங்கராபரணம் படம் பார்த்ததுக்கப்புறம் தான். என்னுடைய சின்ன வயசில் அதில் வந்து வாணியம்மா நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க. அதில் அவங்க தான் நிறைய பாடியிருப்பாங்க. இப்போ வெர்சடைல் சிங்கர் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஜானகியம்மா சொல்கிற மாதிரி இவங்களையும் நிறைய சொல்லலாம். ஒரு பக்தி பாடல் எப்படின்னா, முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன், இப்படியும் பாடுவாங்க. நித்த நித்த நெல்லு சோறு நீ மணக்கும் கத்திரிக்கா, நீத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, அப்படி அது நடுவில் அது ஒரு எக்ஸ்பிரஷன் வேற. நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா, அதுவும் பாடுவாங்க. கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா, இந்த பாட்டு. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, இந்த சாங்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரான்சிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஒவ்வொரு பாட்டுக்கு நடுவுலையும் டக்குன்னு எடுத்துடுறீங்க அதை. ஓகே, யார் அவங்களோட மேஜிக் பற்றி பேச முடியும்? ஆக்சுவலி வாணியம்மாவோட பர்சனலாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேஜில் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து ரிஹர்சல் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்துட்டு லைக் அவங்க அவ்வளோ பெரிய லெஜெண்டரி சிங்கர். நீங்கள் அவங்களோட ஸ்டேஜ் நான் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் சார். நான் 26 இயர்ஸாக சிங்கர் நான். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அவ்வளோ லெஜெண்டரி சிங்கரு. அவங்களுக்கு வந்து அந்த நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா, அடுத்த லைன் அவங்களுக்கு மறந்துருச்சு. நாங்களாம் நின்றுட்டு இருந்தோம், சொல்லறதுக்கு பயம். அவங்க எப்படி திரும்பி பார்த்துட்டு, சொல்லலாம் தப்பில்லை, நீங்களும் சொல்லலாமே, பாடுறதுல ஒன்றும் தப்பில்லையே, நானும் சிங்கர் தான் நீங்களும் சிங்கர் தான் பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை எங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த ஃபுல் பல்லவி வந்துட்டு எங்களை பாட சொல்லிட்டு எழுந்து நின்று ரொம்ப தேங்க்யூ, மறக்கவே மாட்டேன், இனிமேல் மறக்க மாட்டேன், சாரி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு இன்னும் அப்படியே ஃப்ரெஷ், எனக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி ஷிவர். அது இன்னும் அந்த லைன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவங்க பேசுறது இன்னும் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் அவங்க மேலே பாடலை பேசவே செய்றீங்களே. நானி நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா தன்னை